திருச்சி கிழக்கு சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வளர்த்தெடுத்த சின்னம், மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வெற்றி சின்னமாய் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியவாறு நமது பாரம்பரியமிக்க திருச்சி காந்தி மார்க்கெட்டை எந்த சூழ்நிலையிலும் அங்கிருந்து மாற்றாமல் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் சிறைச்சாலையை நம்ம திருச்சிக்கு வெளியே கொண்டு சென்று அந்த பகுதியையும் காந்தி மார்க்கெட் பகுதியாக அங்கு இறைச்சி கூடங்கள் ப்ளஸ் வாழக்கா மண்டி போன்ற பொருட்களுக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தந்து இன்னும் 100 ஆண்டு காலம் அந்த காந்தி மார்க்கெட் நவீன முறையில் கட்டமைப்பை உருவாக்கி போக்குவரத்து சீர் செய்கின்ற வகையில் மிக அருமையான திட்டத்தை தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய உதவியோடு மற்றும் பொதுமக்களுடைய உதவியோடு அதை செய்து முடிப்பேன் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கூறியவாறு அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் எடுப்பேன். பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியவாறு திருச்சிக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் நிச்சயமாக கொண்டு வரப்பட்டு சீரமைக்கப்பட்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அயராது பாடுபடுவேன். மலைக்கோட்டையில் ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்கின்ற செய்தி இனிப்பான செய்தி. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி மே மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்தவுடன் அதற்கான பணிகளை செய்வதற்காக தொழில்நுட்ப வல்லுநர்களோடு கலந்து அங்கே இருக்கக்கூடிய மலைக்கோட்டை பகுதி மக்களோடு கலந்து அந்த நிர்வாகத்தோடு கலந்து நிச்சயமாக அதை ஏற்படுத்துவதற்கான முழு முயற்சி எடுப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். நான் வெற்றி பெற்றவுடனே இளைஞர்களை, அந்த மாதிரியான ஆர்வமிக்க இளைஞர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு இலவச IAS IPS மற்றும் குரூப் 1 எக்ஸாம் எழுதுவதற்கான
பயிற்சி அளிக்கின்ற வகையிலே பயிற்சி மையத்தை உருவாக்கி, எம்எல்ஏ பயிற்சி மையம் என்ற வகையிலே உருவாக்கி அதை அமைப்பேன் என்று நான் உங்கள் மத்தியில் உறுதி கூறுகின்றேன். சின்னப்பா, அதேபோல் மகளிர் சுயஉதவி குழுக்களை ஊக்குவித்து அவர்கள் தயார் செய்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து அது எப்படி விற்பனை செய்வது என்கின்ற வகையில் அதை செய்வதற்கான முழு முயற்சியை நான் எடுப்பேன். கூட்ட நெரிசலில் மகளிர்லாம் சொன்னாங்க, எங்கள் பீக் டைமில் கூட மகளிருக்கென்று தனியாக பேருந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மகளிருக்கான பேருந்தையும் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான தாழ்நிலை பேருந்துகளையும் செய்வதற்கான பணியை செய்வேன். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது தான் முதல் வேலையாக நான் எடுத்து செய்வேன். காரணம் என்னென்னா, தனியார் தொழிற்சாலைகளையும் சரி அரசுகளையும் வேலைவாய்ப்பு என்பது உருவாக்கப்படும் என்ற வகையிலே மாண்புமிகு தளபதி அவர்களால் தேர்தல் அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. தனியார் தொழிற்சாலைகளே பலருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறது. அதையும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அவர்களை சேர்க்கும் பாலமாக நிச்சயமாக அந்த வகையில் செய்வேன். காரணம், நான் படித்தது ஹியூமன் ரிசோர்ஸ். கண்டிப்பா உங்க மக்கள் மத்தியில இதே இடத்துல வந்து அமர்ந்து யார் என்னுடைய பகுதி செயலாளர், வட்டக்கழக செயலாளர், எங்களுடைய நிர்வாகிகளோடு இணைந்து உங்களோடு குடிசையில் உட்கார்ந்து நான் திட்டங்களை தீட்டுவேன். இந்த திட்டங்கள் தீட்டுறதை மட்டும் இல்ல, இந்த பகுதியில் ஒரு குடிசை கூட இல்லாத வகையில வீட்டு வசதி வாரியத்தின் வழியாக நான் நிச்சயமாக வீடுகளை கட்டித் தருவதற்கு அத்தனை முயற்சியை எடுப்பேன். பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்க. திருச்சியில் உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை நிச்சயமாக எடுப்பதற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட, சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரமுறைக்கு உட்பட்ட எல்லா அதிகாரிகளையும் செயல்படுத்தி அது சிறப்பு மருத்துவமனையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வேன். சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரத்துக்கு உட்பட்டு அத்தனை வசதிகளும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு செய்து தருவேன் என்பதை உங்களிடம் வாக்குறுதியாக அளிக்கின்றேன். நல்லாட்சி மலர ஆதரவு தாருங்கள், உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.